இந்த வீடியோவில் முறுக்கு எப்படி ரொம்ப டேஸ்டியாக அப்புறம் சிம்பிளாக 4 பொருட்களை வச்சு வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பொருட்கள்லாம் இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு தேவை அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் வந்து அரிசி மாவு, கடலை மாவு, அப்புறமா பட்டர், அப்புறமா தேவையான அளவு எள்ளு, இது மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். அடுத்து நம்ம முறுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 300 கிராம் அரிசி மாவு, 50 கிராம் கடலை மாவு, தேவையான அளவு எள்ளு, அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி 50 கிராம் பட்டரை வந்து உருக்கிக்கோங்க. உருக்கிட்டு அப்படி சூடோடையே உள்ளே சேர்த்துறாமல் லைட்டாக ஆற வச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கிடக்கூடாது. தண்ணியை வந்து ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிடாமல் இந்த மாதிரி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும். அடுத்து இந்த மாதிரி முறுக்கு புளிகிற உரலில் வந்து நான் ஸ்டார் அச்சு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு என்ன அச்சு வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவு மாவு வச்சு ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து தட்டு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கரண்டியை திருப்பி வச்சு அதில் இந்த மாதிரி சுற்றி கூட எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிரும். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வெறும் 4 பொருட்களை வச்சு இந்த முறுக்கை வந்து நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.